ஹாய் buddies எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கூட்டு ரெசிபி தான். இன்றைக்கி வந்துட்டு என்ன கூட்டு செய்ய போகிறோம் அப்படின்னா கீரை தண்டு கூட்டு செய்ய போகிறோம். இந்த கீரை தண்டு கூட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கீரை தண்டு கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரே ரேஷியோவில் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போது பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 அப்படின்னா 4 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா விசில் அடங்கினதும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஜீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிற கடுகும் ஜீரகமும் நல்லா வெடித்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கடுகும் சீரகமும் நல்லா வெடித்து வந்துடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரைத்தண்டு கூட்டு செய்கிறதுக்கு நான் சாம்பார் பொடியெலாம் வந்துட்டு ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா தான் வந்துட்டு இந்த கூட்டுக்கு நமக்கு காரமே தரும். நான் எடுத்துக்கிற பச்சை மிளகா காரன்றதால நான் 2 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். கூடவே பூண்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கும் போது இது கூட கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாமே வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இனிமேல் நீங்கள் கீரை வாங்கினீங்கன்னா கீரையை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தண்டை தூக்கி போடாமல் அந்த தண்டுலேயும் இந்த மாதிரி கூட்டு பொரியல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இந்த கீரைத்தண்டு வந்துட்டு சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம எடுத்துக்கிட்ட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபைனாக வதங்கி வந்திருக்கு. இப்போது வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரைத்தண்டை ஆட் பண்ணி அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். கீரைத்தண்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வதக்கும் போதே ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு அது நல்லாவே வெந்து வந்திருக்கும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்புலேயும் வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதனால் இது இங்கே வந்துட்டு நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. இன்றைக்கி நான் தண்டுக்கீரை தண்டில் தான் வந்துட்டு இந்த கீரைத்தண்டு கூட்டை செஞ்சுருக்கேன். தண்டுக்கீரை தண்டில் மட்டும் இல்லாமல் அரைக்கீரை தண்டுலேயும் செய்யலாம், சிறுகீரை தண்டுலேயும் செய்யலாம். கீரைத்தண்டில் கூட்டு மட்டும் இல்லாமல் பொரியல் செய்யலாம், நான்வெஜ் ஸ்டைலில் குருமா அந்த மாதிரியும் செய்யலாங்க. கீரைத்தண்டு வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுடைய உப்பு அளவை பொறுத்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு கரையிற அளவுக்கு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கீரைத்தண்டு கூட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். கீரைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.